அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலத்திலிருந்து ராஜேஷ்குமார். ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படிப்பட்ட அமைப்புகள் அமையப் போகிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் லக்னமே மேச லக்னம். இந்த மேச லக்னத்துக்கு அவங்க எது மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொள்ளுவாங்க, அதிகமாக விருப்பம் கொள்ளக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா தொழில். இந்த தொழிலுடைய காரகத்துவத்து மூலமாக தான் அவங்களுக்கு இடையூறும் அதே மூலமாக தான் வரும். யோகத்தையும் அதன் மூலமாக அமைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. பொதுவாகவே இந்த மேச லக்னக்காரங்களுக்கு 10ஆம் பாவம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பாகம். இப்போ ஒருத்தர் தொழில் எனக்கு புதுசாக அமைச்சிக்கக்கூடிய வாய்ப்பினை இப்போ தற்செயலாக இருக்கா அப்படின்னா நிச்சயம் இந்த மேச லக்னக்காரங்களுக்கு தொழில் மூலமாக லாபத்தை பார்க்கணும், அதுமாரி குடும்பத்தையும் பார்க்கணும் என்ற சூழ்நிலைக்கு வரப்போகும்போது அவங்களுக்கு அந்த தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்க வேண்டும். இல்லை எனக்கு ஜாதக ரீதியாக எனக்கு சனி பகவான் சரியாக அமையவில்லை, இப்போ எனக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னா நாங்கள் பிரசனம் மூலமாக பார்க்குறோம். அந்த பிரசனம் மூலமாகவே உங்களுக்கு லக்னம் மேச லக்னமாக வருகிறது. 10ஆம் பாவம் சொல்லக்கூடியது சனியோடைய காரத்துவத்தை அமைகிறது. அந்த சனி பாவம் நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த பிரசன லக்னத்துக்கு அது மறைமுக ஸ்தானம், அதாவது 10ஆம் ஸ்தானத்துக்கே அவர் மறைமுகமாகிறாரு. உங்களுக்கு அந்த சமயத்தில் அது எத்தனாம் இடமாக இருக்கும் அப்படின்னா அது நம்ம ஒரு ஆய்வு ரீதியாக பார்க்க போகும்போது உங்களுக்கு நல்ல இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார் அப்படின்னா தொழில் மூலமாக புதிதாக தொழில் தொடங்க போகிறேன் அல்லது தொழில் தொடங்கிட்டேன், அது எனக்கு விருத்தி அடையலை, கொஞ்சம் எனக்கு மந்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரம் என்ன? இலுப்பையடி கருப்பர் ஒரு கிராமத்தில் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும். போயிட்டு அந்த கருப்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுடைய 10ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதியானவர் யார்? சனி பகவான். அவருடைய விருச்சகம் என்ன அப்படின்னா வன்னி மரம். இந்த வன்னி மரத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியில் இருந்தாலும் சரி, அல்லது கடையில் அது நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா வன்னி மரத்துடைய விழுதுகள் சொல்லக்கூடிய குச்சிகள், அந்த குச்சிகள் பார்த்தீங்கன்னா ஓமக்குச்சியிலேயே சேர்ந்து வச்சுருப்பாங்க. அந்த ஓமக்குச்சி இருக்கக்கூடிய வன்னி மரத்துடைய குச்சியை வாங்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய கருப்பருக்கு ஓமத்தை உண்டான பொருளாக நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது அந்த இருப்படி கருப்பருக்கு நீங்கள் போகும்போது எண்ணெய், எந்த எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா புன்னை மரத்து எண்ணெய், இலுப்பை மரத்துடைய பூக்களுடைய எண்ணெய்களும் ஆச்சுங்களா. இந்த 2 எண்ணெய்களுமே நீங்கள் வாங்கிட்டு போய் கருப்பருக்கு தீபத்தை உங்கள் கையால் போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வரலாம். அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகாமணி இருக்கக்கூடிய கால பைரவர் சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஓரை சொல்லக்கூடிய காலை 6 to 7 மணிக்குள்ளாகவோ அல்லது மாலை 6 to 7 மணிக்குள்ளாகவோ நீங்கள் சொல்லக்கூடிய வன்னி மரத்துடைய குச்சிகளை அங்கே வச்சுக்கிட்டு மிளகு ஒரு 9 மிளகு எடுத்துக்கோங்க. அந்த மிளகோடு சேர்த்து அரிசி, என்ன அரிசி உங்கள் கைக்கு அது ஒரு பிடி அரிசி எடுத்துக்கிட்டு பைரவர் முன்னாடி சாஸ்தாங்கமாக அமர்ந்து நீங்கள் முன்னாடி ஓமகுண்டம் மாரி ஒரு குமுளையாக அமைச்சு பச்சை கற்பூரம் அது கீழே வச்சு அதுக்கு மேலே அந்த கொண்டு போன அந்த வன்னி மரத்துடைய குச்சி எல்லாத்தையும் கோபுரமாக ஆக்கி கையில் பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு கையிலையும் மறு கையில் பச்சரிசியும் இல்லாது 2மே கலந்து உங்கள் கையால் வச்சுக்கிட்டு பைரவருடைய திருநாமத்தை மட்டும், சில பேருக்கு மந்திரம் தெரிஞ்சால் மந்திரத்தை சொல்லலாம், மந்திரம் தெரியல அப்படின்னா அவருடைய திருநாமங்கள் ஓம் கால பைரவாய நமக, ஓம் கால பைரவாய நமக அப்படின்னு சொல்லி ஒரு 21 முறை அந்த பைரவருடைய திருநாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டு ஆச்சுங்களா. இடம்புரி வலம்புரி உங்கள் தலையை 3 முறை சுற்றி அந்த மிளகு அதுக்கப்புறம் அரிசி அது மேலே போட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றி
நீங்கள் வந்து தீபத்தை கொளுத்தி விட்டு அந்த பைரவருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபம் எரியக்கூடிய அந்த ஜோதி சொல்லக்கூடிய அந்த அக்னிக்கு வந்து அப்படியே வந்து ஒரு 9 சுற்றிட்டு வந்து சாஸ்தாங்கா பைரவருக்கு வந்து அந்த பகுதி நீங்கள் வந்து தொட்டு கும்பிட்டு வந்தாவே சகல விதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பினை பைரவர் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரனா கொடுப்பார். அடுத்ததாக ரிஷப லக்னக்காரங்கள் தொழில் வருவாய் அமைப்புகள் நல்லபடியாக அமைய வேண்டும், குடும்ப ரீதியாக சகிதங்கள் சரியாக அமைய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷப லக்னக்காரங்கள் தொழிலுக்குன்னா யாரை பிடிக்கலாம், குடும்பம் அமைகிறதுக்கு யாரை பிடிக்கலாம் அப்படின்னா மகாலட்சுமியோட துணை புரியக்கூடிய லட்சுமி நாராயணை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கெட்டியாக பிடிச்சிட்டாங்கன்னா குடும்ப சகிதம் இவங்களுக்கு நல்லபடியாக அமையுமானா நிச்சயம் அமையும். சரி, இப்போ லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு இவங்க எதை மூலமாக அந்த குடும்ப அமைச்சர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வசியம் சம்பந்தப்பட்ட பூக்களாக இருக்குது. அந்த பூக்களை வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான பூ என்ன பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் தாமரை பூ. இவங்க வந்து மாலையை கட்டி மகாலட்சுமிக்கு வந்து மாலை கட்டி போட்டு வழிபட குடும்ப சகிதம் இவங்களுக்கு ஒற்றுமை கூடி வருமானம் நிச்சயம் வரும். இதே ஆண்களுக்கு நல்லபடியாக குடும்பம் அமைச்சுக்க வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வெத்தலை பாக்கு. இந்த வெத்தலையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கசகசா, அதுக்கப்புறம் வந்து ஒன்றே ஒன்று ஏலக்காய், அதுக்கப்புறம் கொட்டைப்பாக்கு ஒன்று, இது ரெண்டையும் என்ன பண்ணணும் தொடர்ந்து 21 இலை வெத்தலையில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வெத்தலைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கசகசா கொஞ்சோண்டு ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டைப்பாக்கு, இதை வச்சு மாலையாக கட்டணும். 21 எண்ணிக்கை உள்ள வெத்தலை பாக்கு மாலை, இதை கட்டி பெருமாளுக்கு வந்து மாலையாக அவங்க வந்து போட்டு வழிபட்டுட்டு வர குடும்பம் சகிதம் இவங்களுக்கு நல்லபடியாக அமையுமானா நிச்சயம் அமையும். இதுவே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தொழில் எனக்கு நல்லபடியாக அமைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கருப்பருக்கு 10ஆம் பாவம் சொல்லக்கூடிய பாவம் கும்பம். இந்த கும்பத்துக்கு அதிபதி யார்? சனி பகவான். அந்த சனி பகவானுடைய விருச்சகம் சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா வன்னி மரம், வன்னி மரத்துடைய கிளைகள் ஆச்சுங்களா, அவங்க எல்லாமே ஒன்று சேர்த்து இந்த இருப்படி கருப்பை இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு நீங்கள் சென்று போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், வன்னி மரம் சொல்லக்கூடிய மரத்தில் அமைக்கக்கூடிய குச்சிகளை வாங்கி கொண்டு வேணும். அது மட்டும் இல்லாமல் 9 மிளகு, அதுக்கப்புறம் அரிசி ஆச்சுங்களா, இதை கொண்டு போய் உப்பு இல்லாத மிளகு பொங்கலை செய்து அதை நெய்வேத்தியமாக கருப்பருக்கு படைச்சு அந்த நீ கொண்டு போகக்கூடிய குச்சி வந்து வன்னி மரத்து குச்சியை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹோமம் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை ஹோமம் நடக்கும். அந்த ஹோமத்துக்கு உங்கள் பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி அந்த ஸ்தலம் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு நீங்கள் கையில் கொடுத்துட்டு வந்தாவோ நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் செய்யக்கூடிய அந்த நெய்வேத்தியம் கருப்பர் உங்களுக்கு துணை புரிந்து உங்களை நல்லபடியாக தொழில் மூலமாக ஏற்படக்கூடிய சகலவிதமான பிரச்சனைக்கும் அவர் உறுதுணையாக இருந்து காப்பாற்றுவார். அடுத்ததாக மிதுன லக்னக்காரங்கள். இந்த மிதுன லக்னக்காரங்க வந்து போனால் அவசர புத்தி காரகன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மிதுன லக்னக்காரங்க கொஞ்சம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு எந்த தெய்வத்தை நாடுவது அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அப்போது உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் ஸ்தான அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிர பகவானுடைய அதிதேவதை யார் அப்படிங்கிட்டீங்கன்னா நரசிம்மர். நீங்கள் நரசிம்மரை பிடித்தால் எந்த வகையான நன்மைகள் வரும் அப்படின்னா விரோதிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி போவாங்களா? நிச்சயம் விலகி போவாங்க. குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி இல்லையா, ஒரு பிடிமானம் இல்லையா அப்படின்னா நிச்சயம் இந்த நரசிம்மரை நீங்கள் வழிபட குடும்பம் சகிதம் உங்களுக்கு ஒற்றுமையாக வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
குடும்பத்து ரீதியாக கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை முற்றிலும் மாறுபட்டு போய் உங்களுடைய அந்த நரசிம்மருடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த நரசிம்மருக்கு இந்த மிதன லக்னக்காரங்க என்ன மாலை தொடுக்கலாம், என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா, பானகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டும். இது அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மருக்கு பானகத்தை பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக அவங்களுக்கு படைத்து அங்கே வரக்கூடிய பத்திர கொடிக்கு உங்கள் கையால் கொடுக்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மைகள் நல்ல சுவையாக மாறக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருள்கள் என்ன பொருள்கள் அப்படின்னா, ஒரு பொருள் ஏலக்காய், மறுபொருள் முந்திரி. உங்களால் முடிந்தால் பெரிய மாலையாக, ஏலக்காய் மாலையாக பெரிய மாலையாக நீங்கள் ஏற்பாடு பண்ணி நரசிம்மருக்கு மாலையாக தொடுத்து போடலாம். இல்லை சார், எனக்கு அந்த அளவு கூடியுமே எனக்கு வசதி இல்லை, குறைவாக தான் இருக்குது, நிறைவாக இல்லை, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளான கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வெட்டி வேர் கிடைக்கும். அந்த வெட்டி வேர் மாலையாகவே பணம் கட்டி வச்சுருக்காங்க. அது சின்ன மாலைக்கு ஒரு ரேட்டு, பெரிய மாலைக்கு ஒரு ரேட்டு இருக்கும். அந்த உங்கள் வசதிக்கு தகுந்தாப்புல அந்த மாலைகளை வாங்கிக்கிட்டு நரசிம்மருக்கு கொண்டு போய் மாலையாக தொடுக்கலாம். முந்திரி மெயினாக கேட்டால் முந்திரி, அந்த முந்திரியை அம்பாளுக்கு உங்களுடைய கை அளவுக்கு, பெண்களுடைய கை அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல சுத்தமான பவுலில் அந்த முந்திரி திராட்சை, முந்திரி திராட்சை ரெண்டையுமே கலந்து கொண்டு போய் நரசிம்மருக்கு, அது லட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம்னா வைக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த லட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பார்த்திங்கன்னா மாலை இருக்குது. என்ன மாலை இருக்குதுன்னா, தாமரை மாலை. ஒன்று தாமரையில் மாலையாக வாங்கிக்கலாம், அல்லது தாமரை பூவை கொண்டு போய் லட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா போய் பிரசாதமாக கொடுத்து வேண்டிட்டு வரக்கூடிய வாய்ப்புன்னு தான் பண்ணிட்டு வரலாம். இது குடும்ப சகிதம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு. இதே இந்த மிதன லக்னக்காரங்க தொழில் ரீதியாக என்ன பண்ணலாம், அதே இலுப்பை அடி கருப்பர். ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மீனம். இந்த மீனத்துக்கு ஆச்சுங்களா, கடைசி நட்சத்திரம் என்பது ரேவதி. ரேவதியோடைய தலை விருட்சகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இலுப்பை. இந்த இலுப்பை மரத்தில் அடியில் இருக்கக்கூடிய கருப்பர், அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போகணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகும்போது உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எதை கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்லம், அது நாட்டு வெல்லம். இந்த வெல்லத்தை மட்டும் கொண்டு போய் அங்கே போய் வெல்லத்தை பாகு காய்ச்சறது, அதை நெய்வேத்தியமாக கருப்பருக்கு வைத்து இலுப்பை எண்ணெய் இருக்குது, அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த இலுப்பை எண்ணெயை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய கருப்பருக்கு எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றி 21 முறை சுற்றிட்டு வந்தால் தொழில் நல்லபடியாக அமையுமானால் நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். ஒரு முறை பயனுள்ளதாக செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் வளரட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.